அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பிளாக் ஸ்வான் பார்ட் 2 இந்த படத்தோட கதை தான் பார்க்க போறோம். 1957ல ஓப்புங்கிறவங்க ஒருத்தங்க வந்து ஒரு ரேக் கேம்ப்ல வந்து இருக்காங்க. அது எங்கன்னா நடக்குதுன்னு வந்து ராக் மவுண்டன்ல நடக்குது. அந்த கேம்ப்ல வந்து எல்லாரும் வந்து அங்க காசு போட்டு போஸ்ற ஃபோன வந்து பேஸ் பண்ணுவாங்க. யாரையாவது வந்து தெரியாத நபர்ட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்களோட கனவுகள் என்னன்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஹோப்புங்கிறவங்க வந்து அதில வந்து பேசுறாங்க. பண்ணும்போது வந்து யார் கூட பேசுறேன்னு சொல்லி அவங்களுக்கே வந்து தெரியல. அவங்க கூட பேசினதுக்கப்புறமே வந்து அவங்க வந்து ஒரு மாரி கன்ஃப்யூஷனாவும், பயந்த நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. இப்ப 1982 வந்து காட்டுறாங்க. 4 வருஷம் ஆகுது. ஃபின்னி பிளாக்குங்கிறது கிரேபர வந்து கொலை பண்ணி, ஃபின்னியோட தங்கச்சி இருக்காங்க, கிவின். அவங்க என்னன்னா வந்து ஒரு கனவு காண்றதுல வந்து இருக்காங்க. அதாவது ஒரு கொலை நடந்தத பத்தி கனவு காண்றாங்க. 1957ல வந்து அல்பைன் லேக்ல கேம்ப்ல வந்து நெறைய கொலை வந்து நடந்திருக்கு. அத பத்தி அவங்களுக்கு வினோதமா வந்து கனவு வந்திருக்கு. அதுல வந்து ஒரு கனவுல வந்து கெவன் வந்து கர்பருங்க ஒரு அவங்க பேஸ்மெண்ட் வந்து நடந்து போறாங்க. அங்க வந்து ஒரு ஃபோன் வந்து வருது. கருப்பு ஃபோன் வந்து இருக்கு. அத வந்து பேசும்போது வந்து அவங்க வந்து அவங்க அம்மாட்ட வந்து பேசணும். அதனால வந்து அந்த கருப்பு ஃபோன் வந்து இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெவின் வந்து இந்த விஷயத்த வந்து தன் அண்ணன் ஃபின்னிங்கிட்டயும் வந்து ஆ எரஸ்டோ கிட்டயும் வந்து ஃப்ரெண்டு எரஸ்டோ கிட்டயும் வந்து சொல்றாங்க. அதனால வந்து நம்ம எப்படியாவது வந்து அந்த அல்பைன் கேம்புக்கு வந்து போவோம். அங்க ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அங்க போனா அங்க வந்து நெறையாலாம் யாரும் இல்ல. கேம்போட சூப்பர்வைசர் ஆர்மண்டோன்னு ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் அவங்களோட தங்கச்சியோ, அக்காவோ வந்து முஸ்டாங்ன்னு இருக்காங்க. அப்புறம் 2 எம்ப்ளாயி வந்து இருக்காங்க. அவ்வளோதான் வந்து இருக்காங்க. இவங்க இப்ப இப்ப இவங்க 3 பேரும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்ப 2ஆம் நாள் வந்து ஃபின்னி வந்து ஒரு ஃபோனுல வந்து கால் வந்து வருது. அந்த பக்கம் நடந்து போறாரு. அந்த பே ஃபோன்ல வந்து ஃபின்னிக்கு வந்து இப்ப கால் வருது. இந்த டைம் வந்து கிராபர் இவன் கொன்ன கிராபர்ட்ட இருந்து கால் வருது. அது என்னன்னா வந்து நான் வந்து கலர்ல இருந்து பேசுற மாரி வந்து ஃபோன் வருது. என்னன்னா வந்து, "நீ தான் வந்து என்ன வந்து தூண்டி வந்து கொலை பண்ண. என்னோட தம்பியவே கொல்றதுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, "என்னோட வாழ்க்கையே வந்து உன்னால வந்து போச்சு." அப்படின்னு வந்து சொல்றான். சொன்னதுக்கப்புறம் வந்து கெவின் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது, அவங்க கனவுல வந்து கிராபர் வந்து அட்டாக் பண்ற மாரி வந்து கனவு காண்றாங்க. அந்த சமயத்துல வந்து ஃபின்னியும், எரஸ்டோவும் வந்து அவள வந்து எழுப்பி விட்டுர்றாங்க. அப்புறம் வந்து இப்ப வந்து பயந்த இருக்கவன் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து, கேம்ப்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஃபின்னி வந்து நான் தான் வந்து கிராபர கொன்னேன்னு சொல்லி சர்ச்சில வந்து வந்து ஒத்துக்கிறாரு. ஒத்துனதுக்கப்புறம் வந்து இப்ப அர்மாண்டோன்னு இருக்கார்ல, அ அ ஃபின்னியோட ஃப்ரெண்டு. அவர் என்ன பண்றார்ன்னா வந்து, ஃபோட்டோகிராஃப வந்து காட்டுறார். 1957ல கேம்ப் நடந்தப்ப, இங்க இந்தா ஃபோட்டோ எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, ஹோப்ப வந்து காட்டுறாங்க. அவங்க அம்மாவ வந்து காட்டுறாங்க. அத வந்து கண்டுபிடிச்சுர்றாங்க. அப்புறம் வந்து ஃபின்னி வந்து கிராபரையும் வந்து கண்டுபிடிச்சுட்டாரு. இதான் வந்து கிராபர்ன்னு வந்து சொல்லிட்டு. அப்ப அர்மண்டோ வந்து சொல்றாரு, இவர நாங்க வந்து வைல்ட் பில்ட் ஹிக்காக்ன்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா வந்து அவரு லூஸ்தனமா வந்து பெல்ட் வந்து போடுவாரு. அது மட்டும் இல்லாம பின்னாடி நெறையா முடியும் வந்து வச்சிருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப கேவன் வந்து நான் கனவுல பார்த்த கிராபர் வந்து இவன் தான் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லுவாரு. உடனே வந்து கிராபர் வந்து நம்ம அவனோட பயம் தான் வந்து நமக்கு வந்து அவன இது பண்ண வந்து பண்ணுது. அவன எப்படியாவது வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அவன் கொன்ன பாடியெல்லாம் வந்து எங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சாலே வந்து நம்ம அவங்கள வந்து தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெயின் வந்து நெனைக்கிறாங்க. இப்ப அர்மடா வந்து சொல்றாரு, நானும் என் கூட வேலை செய்றவனுங்க எல்லாரும் சேர்ந்து இங்க பல வருஷமா இந்த மலையே வந்து தோண்டிட்டோம். எங்கேயும் வந்து அந்த பாடிலாம் கிடைக்கவே இல்ல. அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப கெவன் வந்து இந்த 3 பாடியும் வந்து இங்க தான் எங்கேயாவது வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா அங்க ஒரு லேக் வந்து இருக்கும். அந்த லேக்ல தான் வந்து இந்த பாடிலாம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. உடனே வந்து சொன்னாங்க, இந்த லேக் வந்து இங்க வந்து ஹாக்கி கேம் விளையாடுறதுக்கும், ஐஸ் ஃபிஷிங் விளையாடுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுது. இது வந்து லேக் மாரோ அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு உள்ள இருக்க நெறையா வந்து சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து இங்க வந்து அ இத வந்து உடைக்கணும்னா வந்து நம்மகிட்ட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. திரும்ப அன்னைக்கு நைட்டு கெவன் வந்து கனவுக்குள்ள போறாங்க. இந்த தடவ வந்து கிராபர வந்து இவங்க நேருக்கு நேர் வந்து சந்திக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அம்மாவ வந்து சந்திக்கிறாங்க. அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து கிராபர் ஹவுஸ்ல வந்து இருக்காங்க. கிராபர் ஹவுஸ்ல வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு பையனோட பாடிய வந்து கிராபரோட பேஸ்மெண்ட்ட வந்து பார்க்குறாங்க. அதே பேஸ்மெண்ட்ட எங்க ஃபின்னி அவங்க அண்ணன் இருந்தாங்களோ, அதே பேஸ்மெண்ட்ட வந்து பார்க்குறாங்க. அப்ப கிராபர வந்து அவங்க அம்மா வந்து தூக்கிட்டு போறாங்க.
தூக்கிட்டு போய் வந்து ஒரு வேனில் வந்து வச்சிடுறாங்க. இப்போ கேவனுக்கு வந்து தெரியாது அவங்க அம்மா வந்து தற்கொலை பண்ணி சாகலை, கிராபர் தான் வந்து தூக்கி கொண்டு போய் வந்து கொலை பண்ணிட்டான், அதை தற்கொலை மாதிரி செட் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து தெரிய வருது. அப்போ வந்து கிராபர் வந்து கேனை வந்து அட்டாக் பண்ணுற கனவுலே அது வந்து முழிச்சு பார்த்தா வந்து காயம்னா வந்து மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து எப்படியோ வந்து அவன்கிட்ட கிராபர்ட்டேருந்து தப்பிச்சு வந்து இப்போ நினைவோடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. ஃபின்னியும் எரஸ்டோ வந்து அவனை வந்து எழுப்பி விட்டதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அர்மாடா வந்து பாடியெல்லாம் சர்ச் பண்ணுறாங்க. எதுவுமே கிடைக்கல. இப்போ கேனும் ஃபின்னியோட அப்பா டெரஸ் வந்து அடுத்த நாள் வந்து கேம்புக்கு வந்து அந்த பனியெல்லாம் உடைக்கிறதுக்காண்டி வந்து ஒரு கடப்பாரை மாதிரி ஒன்று கொண்டு வராது. கேனு வந்து அவங்க அப்பா வந்து ஃபின்னிக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இதை வந்து எல்லாட்டையும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவோட சாவுக்கு யார் காரணம்னு சொல்லி அப்படி எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. சரி உடனே வந்து நம்ம கேம்ப்லேயே இருக்கலாம், கிராபரை வந்து இந்த அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடைக்க வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா வந்து திரும்ப வந்து அந்த பாடியெல்லாம் ரேக்கில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து வராங்க. இந்த சமயம் வந்து கான் வந்து தூங்க போகிறாங்க. இந்த சமயம் கிராமர் வந்து செம்மையாக வந்து தாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபின்னியவும் அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸையும் வந்து கொலை பண்ண பார்க்குறாங்க. இதில் வந்து கேன் வந்து அந்த பசங்களோட பாடியெலாம் வந்து ஐஸுக்கு அடியில் தான் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே வந்து கிராபர் வந்து அவனை எப்படியா வந்து தடுக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் வந்து அவங்களால வந்து தடுக்க முடியாது. கேவன் வந்து அந்த பாடியெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அந்த ஆத்மாக்கெல்லாம் வந்து சாந்தி அடைய வைக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து ரேக்கிலேருந்து வந்து எடுத்து விட்றாங்க. அடுத்த நாள் வந்து கேன், ஃபின்னி, எரஸ்டோ எல்லோரும் வந்து அங்கேருந்து போகும்போது கேனுக்கு வந்து அங்கே பேய் ஃபோன் வந்து ரிங் அடிக்கிற சத்தம் வந்து கேட்குது. உடனே வந்து அந்த ஃபோனை வந்து ஆன்சர் பண்ண போகிறாங்க. அந்த ஃபோனை யார் பேசுகிறாங்கன்னு பார்த்தா ஹோப் அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது, நான் வந்து இப்போ சொர்க்கத்தில் இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து நானும் உன்னை லவ் பண்ணுறேன், நீயும் என்னை லவ் பண்ணுற அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கே இங்கேருந்து இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.